வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் கூறியுள்ளார். எல்லைப் பகுதியில் சீனா கடந்த 6 மாதங்களாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பரஸ்பர ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. சீனாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு இடம்பெயரும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மல்யுத்த போட்டி பெல்கிரேடில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனத்தின் வருடாந்திர கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு கூடுதல் சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்றும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்க இந்த சட்டங்கள் வகை செய்வதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை மண்டிகளில் மட்டுமின்றி பிறருக்கும் விற்பனை செய்வதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 காரணமாக எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை வெற்றிகரமாக முறியடித்ததற்கு நாட்டு மக்கள் அனைவரின் ஒத்துழைப்பே காரணம் என்று பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக நாம் எதிர்கொண்ட சவாலான சூழ்நிலைகள் திறம்பட மேற்கொண்டதற்கு தொழில் முனைவோர்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் உறுதுணையாக இருந்தார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த சவாலான சூழ்நிலையை நாம் கையாண்ட விதம் சர்வதேச சமுதாயத்தை வெகுவாக ஈர்த்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நமது தொழில் முனைவோர்கள் சர்வதேச அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்கள் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19 காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நாட்டின் பொருளாதாரம் தற்போது புத்துயிர் பெற தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்நிய முதலீடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சர்வதேச சமுதாயம் நம் நாட்டின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இது உணர்த்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட சில கொள்கைகள் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததை கருத்தில் கொண்டு அதற்கு தீர்வு காணும் பொருட்டு சுயசார்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு இந்த இயக்கம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் சீனா கடந்த 6 மாதங்களாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் பரஸ்பரம் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா, சீனாவின் இந்த நடவடிக்கைகள் அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்றும் குறை கூறினார். சீனாவிலிருந்து தங்கள் உற்பத்தி பிரிவுகளை உத்தரப்பிரதேசத்திற்கு மாற்ற விரும்பும் நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சாம்சங் நிறுவனம் தனது உற்பத்தி பிரிவினை சீனாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு மாற்ற உள்ளதை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு சிறப்பு சலுகைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. 4000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீட்டில் இந்த நிறுவனம் தனது உற்பத்தி பிரிவினை நொய்டாவில் தொடங்க உள்ளது. உலகளாவிய சுகாதார காப்பீட்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உரையாற்றினார். உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 காரணமாக எழுந்த சவாலான சூழ்நிலைகளை வாய்ப்புகளாக கருதி மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 3.66% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. குணமடைவோரின் எண்ணிக்கை 94.89% அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரகாண்டில் வரும் 15ஆம் தேதி முதல் கல்லூரிகளை மீண்டும் திறப்பதற்கு அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19க்கான பரிசோதனைகளை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வகுப்புகளுக்கு செல்வதற்கு பெற்றோர்களிடமிருந்து ஒப்புதல் கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
செயல்பாட்டின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகளையும் அரசுகளையும் தேர்வு செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இணைய கருத்தரங்கு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜாதி, குற்ற செயல்கள், பணபலம் போன்றவை அரசியலில் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்தார். மக்கள் சேவையே தாரக மந்திரமாக கொண்டு அரசியல் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் விவாதங்களின் தரம் குறைந்து வருவதும் கவலை அளிக்கக்கூடியது என்று அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றும் உறுப்பினர்களின் செயல்பாடுகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊடகங்கள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் வெளியிடும் அச்சங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் திரு வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தின் 5வது ஆண்டு தினத்தையொட்டி இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. மூலதன செலவினங்களுக்கான சிறப்பு நிதியுதவி திட்டத்தினை தமிழகத்தை தவிர 27 மாநிலங்கள் பயன்படுத்திக் கொண்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்ட தவணையாக 4939 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்தினை கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி அறிவித்தார். நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்கள் நீதிமன்றங்கள் இன்று நடத்தப்படுகின்றன. தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளை தவிர இதர கீழமை நீதிமன்றங்களில் 354 அமர்வுகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 காரணமாக உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையில் மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெறவில்லை என்று மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ராஜசேகர் கூறியுள்ளார். இன்றைய அமர்வுகளில் 1,79,000க்கும் கூடுதலாக வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் இந்த முகாமில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்கள் சமர்ப்பித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் 14,234 கிராம பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை வெளியிட்ட அம்மாநில தேர்தல் ஆணையர் திரு மதன், வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு இன்று முதல் அது இலவசமாக வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கோவிட்-19 காரணமாக ரத்த தானம் பெறுவதில் ஏற்படும் சவாலான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அம்மாநில அரசு இம்முடிவினை மேற்கொண்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 2 பெண் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாலகாட் மாவட்டத்திற்குட்பட்ட கிர்னாப்பூர் பகுதியில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு வி பழனிசாமி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு இயக்குநராக பணியாற்றி வந்த அவர் பதவி உயர்வு பெற்றதை அடுத்து இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். உலகக்கோப்பை மல்யுத்த சாம்பியன் போட்டி செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் 51 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் 24 பேர் இப்போட்டியில் கலந்து கொள்கின்றனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜார்ஜியாவின் எக்காடெரின் இணை இன்று ஸ்லோவேனியாவின் காஜா ஜுவான், ஸ்பெயினின் போல்சோவா இணையை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா சற்று முன்வரை 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்துள்ளது. சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 108 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 194 ரன் எடுத்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் கூறியுள்ளார். எல்லைப் பகுதியில் சீனா கடந்த 6 மாதங்களாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பரஸ்பர ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. சீனாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு இடம்பெயரும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மல்யுத்த போட்டி பெல்கிரேடில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.